கேக்குதா எல்லாருக்கும் பேசுறது? கேக்குதா எல்லாருக்கும் பேசுறது? கேக்குது சார். வலைக்கும் சார். வலைக்கும் அஸ்ஸலாம். சோமா இருக்கீங்களா எல்லாரும்? ஓ சார். எல்லாரும் சோமா? ஓ சார். நூறா என்ன ஆம் சார். நூறா என்ன வீட்டு சாப்பாடு? சாப்பாடு புட்டு சார். வெறும் புட்டு சாப்பிடுற நீ? இல்ல கறி. என்ன கறின்னு சொல்லுவாங்க? இறைச்சி கறி. புட்டு இப்படி ஆக்கிடுச்சுக்கா. நல்ல விஷயம். மின்ஹா இங்க கூப்பிட்டுக்காரு. மின்ஹா உன்னோட கூட்டாளி டோலி எல்லாம் வந்திருக்காண்டு. மின்ஹா வந்திக்கிறா? கூப்பிட்டு பாருங்க. மித்த டோலி இருக்காங்க. மத்த டோலி சல்மா கூப்பிட்டு பாருங்க இருக்காரு. காணல. மின்ஹா மத்த டோலி கூப்பிட்டு பாரு. சல்மா வந்திக்கிறேன். சரி. சல்மா வந்திருக்கா? சல்மா டெய்லி கிளாஸ் படிக்க முன்னுக்கு போறீங்க போல. முன்னுக்கு போயிருவீங்களா? போயிடவே கூடாது. அடுத்த வருஷம் கிளாஸ் வரீங்க? ஓ சார். வருமா? கேட்டுக்கோ நூறா. எந்த சார்? அடுத்த வருஷமும் சல்மா கிளாஸ் வரணும். வருமாக்கி பிள்ளைங்க விளங்கிட்டாங்க விஷயம். மின்ஹா வந்துட்டு இருக்கோம். சரி, மத்த எல்லாரும் கதைங்க. சோமா இருக்கிறீங்களா? ஊர்ல என்ன மழையா, வெயிலா, புயலா? மழை சார். புத்தலாம் சார். புத்தலாம் மக்கள் புத்தலாம் புத்தலம் வரலையா? மழை தான் சார் காலையில். மழையா? சௌமி வந்திருக்கான் பாக்கலையா? ஓ சார் வந்திக்கார். சௌமி த வியூ சாக்மி பாத்தீங்களா? வீடியோ பாத்தீங்களா? போயெல்லாம் பாத்துருக்க மாட்டீங்க. நாளை காலையில நாகவில் வருவாங்க போல. நாளைக்கால நாகவில் வருவாங்களா? சரி, சந்தோஷம். சரி, அப்ப நம்ம படிப்போமா? கதையெல்லாம் நான் இல்ல. கதைகள் எல்லாம் சரியா? கதையெல்லாம் இன்னைக்கு வேணாம். நீ கதை வேணாம். நம்ம வாழ்க்கையே ஒரு வரலாறு. இதுல என்ன கதை? சரி. சோ யாரு? சுமையா, பாத்திமா சுமையா, பாத்திமா சுமையா கேக்குதா? பாத்திமா சுமையா வந்ததா? பாத்திமா சுமையா வரலையா? ஜுன்ஹா எல்லாம் வந்ததா? போய்ஸ் யாசிப் வந்தியாடா? இயர்போன் போட்டிருக்கான்னு நினைக்கிறேன். அதை கரெக்ட் வீட்டாளர்களுக்கு தான் கேட்கட்டும். நான் பேசுவேன். இயர்போன் மைக் வேலை செய்யுது இல்ல. அகீலா 2 அகீலா வந்ததா? ஆயிஷா 1 2 3 4 5 ஆயிஷா. ஒரு ஆயிஷா. ஆயிஷா, அடுத்தது ஆயிஷா அஸ்பர், ஆயிஷா சஹானி. ஆயிஷா சஹானி வந்தியா? ஆம் சார். சஹானி கொஞ்சம் அன்மியூட் பண்ணிக்கலாம். ஒரு சின்ன விஷயம் உண்டு. சொல்லையா? ஆயிஷா சஹானி சொல்லையா? ஆம் சார். மியூட் பண்ணியே வைங்க. ஓபன் பண்ணிக்க கதைங்க. அதுமா இந்த ஆட்டோ இருக்குதானே, ஆட்டோ ஸ்டார்ட் ஆகாட்டி கண்ணாடியை திருப்பினா ஆட்டோ ஸ்டார்ட் ஆகுமா? இல்ல. ஆட்டோ ஸ்டார்ட் ஆகுது. என்ன பிரச்சனை தெரியும்? கண்ணாடியை திருப்பினா ஆட்டோ ஸ்டார்ட் ஆகுமா? இல்ல. இல்ல. இதே மாதிரி
நமக்கு எதுவும் பிரச்சனைகள் இருக்கு, மன பிரச்சனைகள் எல்லாருக்கும் இருக்கு தானே, டிப்ரெஷன், அப்செட் ஆகுறது எல்லாம் இருக்கு தானே. ஓ சார். ஓ சார். அதுக்கு Sir. ப்ரொஃபைல் பிக்சரை ரிமூவ் பண்ணா போயிருமா? இல்ல இல்ல. இல்ல இதுல இன்னொரு பிள்ளைய கண்டேன், என்ன பேரு, மாஹிரா. மாஹிரா வந்ததா? மாஹிரா இன்சானோட கூட்டாளி. அட்மிட் பண்ணாடி தெரியுது என்ன நடக்குண்டு. இன்சானா வரலையா? அவன் 2 பேரும் கூப்பிட்டா பார்க்காமல இருக்கீங்க. இருங்க வரேன், நான் காட்டுறேன் யாருண்டு. இன்சானா வரல. அடுத்த என்ன பேர், மாஹிரா. 2 பேரும் வரல. பாத்திமா, சுமையா கூப்பிட்டேன்ல. எதுக்கு இந்த ப்ரொஃபைல் பிக்சர்லாம் ஃபுல்லா ரிமூவ் பண்ணி வச்சிருக்கீங்க? என்ன பிரச்சனை உங்களுக்கு? சார் நான் இன்னொரு போறதுக்கு தான் வச்சிருந்தேன். அந்த உருட்டு தடியா அந்த மேசையெல்லாம் சேர்ந்து உருண்டு போயிடும் வழியால மலைக்குள்ள. இங்க ஒன் பண்ணு மைக்க. தெளிவா தான் சொல்றேன். பிரச்சனையா கொண்டு வந்த ஆள்கிட்ட பேசு, இல்ல பேசாம ஈதி. சரியா? இந்த இந்த மனநலம் பாதிக்கப்பட்ட மாதிரி வேலை 70 செய்ய நான் சுமையா மட்டும் சொல்லு. சுமையா இன்னொரு கொஞ்சம் பேர் இருங்க. பொசுக்கண்டு ப்ரொஃபைல் பிக்சர் இல்லாம போனா எனக்கு என்னடா அது ஒண்ணு என்ன எங்கடா ப்ரொஃபைல் பிக்சரை காணையில இருந்து என்ன பிளாக் பண்ண மாதிரி தான் நீங்க பாக்குறீங்க. என்னையே பிளாக் பண்ண மாதிரி தான் நினைக்கிறீங்க. பார்த்தா என்னடா இது? அப்ப சுமையா மனசு கொண்டு வேணா வச்சுக்கணும். சரியா? ப்ரொஃபைல் பிக்சர் ரிமூவ் பண்ணா உருட்டுகள் கொஞ்சம் இருக்கு, டிலீட் பண்ணி விட்டுருக்க சார். உனக்கு எதுவும் பிரச்சனையா மண்டையில? சும்மா டிலீட் பண்ணி. சரியா? 2வது விஷயம், அது நான் புதுசா ஒண்ணு போடுறதுக்கு, ஏன் புதுசா போடுற வரைக்கும் பழசு இருந்தா என்ன இது பிரச்சனை, வெள்ளம் வந்துருமா வீட்டுக்குள்ள? வருமா? இல்ல சார். இல்லதானே? இதான் உனக்கு கடைசியா சொல்றது. நீ படிச்சு முன்னுக்கு போகணும், உன் உமா எதிர்பார்த்து அந்த 9 வரணும் அப்படின்னா இந்த மாதிரியான வேலைகளை இதோட நிப்பாட்டு. நீ ஃப்ரெண்ட்ஸோட சண்டை பிடிச்சது சரியோ என்ன சரி எனக்கு தெரியாது. ஆனா இந்த மனநலம் பாதிக்கப்பட்ட மாதிரி யாராவது வேலைகள் பாத்தீங்க இதுக்கப்புறம், உண்மையாதான் சொல்றேன் நான். சரிதானே? வாழ்க்கை 1000 பிரச்சனை. இப்ப எனக்கு கஷ்டம் தான், இங்க கஷ்டம், சாப்பிட வழியே இல்ல. வாட்ஸ்அப் டிபி ரிமூவ் பண்ண அப்புறம் சாப்பாடு வரும் இல்ல ஒருத்தர் மட்டும் போறான், அவங்கள வந்து தூசண தர பேசிட்டான். இல்லாட்டி உங்களை பத்தி இன்னொரு புள்ள இப்ப நூறாவை பத்தி சல்மா வந்து பின்ஹாட்ட சொல்லிட்டு அதுக்கிட்ட 100 என்ன செய்யாக்குண்டு ப்ரொஃபைல என்னடா இது மனசாட்சி இந்த இடம் உங்களுக்கு? ப்ரொஃபைல ரிமூவ் பண்றதுக்கும் அவன் உன்னோட கதைக்கிறதுக்கு என்னடா சம்பந்தம்? ஒரு புள்ளைய ஒரு பொடியா பாக்குறான், அந்த புள்ள வந்து போட அப்படின்னு சொல்லிட்டு அது உடனே அவன் வந்து என்ன செய்வான், லவ் ஸ்டேட்டஸ்ல அந்த சோகமான ஸ்டேட்டஸ் பண்ணி போட்டு ப்ரொஃபைலையும் ரிமூவ் பண்றது. சோ இதுக்கப்புறம் இதுதான் உங்க எல்லாரும் கிடைச்சு. ப்ரொஃபைல் இல்லாதவர்கள் ப்ரொஃபைலோட போட்டுக்கொண்டு மனிதன் அப்படின்னு சொல்லுவாங்க தெரியுமா? மனிதன் தெரியுமா? ஹியூமன் மாதிரி நடந்துக்கணும். சரிதானே? ப்ரொஃபைல் போடு, ஸ்டேட்டஸ் போடு, நீ என்ன காட்ட போடு, நான் உனக்கு ஒண்ணுமே செய்ய மாட்டேன். நீ எப்ப களவு இப்ப பாரு, நீ ஒரு தப்பு செய்யறதால தான் நீ என்ன வந்து ஹைட் பண்ற ஸ்டேட்டஸ்ல. சரிதானே? அவர் என்ன பேசுவாரு, இல்லாட்டி கருத்தூசி போடுவாரு. கருத்தூசி தெரியுதா எல்லாருக்கும்? கருத்தூசி அப்ப கருத்தூசி போடுவாரு. இங்க சொல்ல போற கருத்தையெல்லாம் நம்ம கேட்டு தொலைஞ்சிட்டோம்னா என்ன ஆகிடுவோம் எல்லாரும்? நல்லா வந்துரும். சொல்றேன், கடைசி இந்த டிபியை ரிமூவ் பண்றது பிரச்சனை வரதான் செய்யும். சம்ரா பிரச்சனை வரதான் செய்யும். ஒவ்வொரு நாளும் ஒரே மாதிரி இருக்காது. அது உங்களுக்கு சொன்னேன், ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மாதிரி இருக்காது. அது நம்மளோட வாழ்க்கை அப்படிதான், இப்படிதான் வடிவமைச்சிருக்கு வாழ்க்கையை. எல்லா நாளும் சந்தோஷமா இருக்கா, சந்தோஷமா இருக்கா. 7வது நாள் என்ன நடக்கும்னு சொல்லுங்க. 7வது நாள் என்ன நடக்கும்? 6 நாள் சிரிச்சு சந்தோஷமா பிடிக்கிட்டு கொண்ட நாள். 7வது நாள் என்ன நடக்கும்? கவலை. நீ எதிர்பார்க்காத அளவுக்கு ஒரு கவலை வந்து சேரும் அந்த இடத்துல. புரியுதா? அதான் ஒவ்வொரு நாளும் வேற வேற மாதிரி தான் நிற்கும். அதை கடந்து தாண்டி போங்க. சரியான இதான் சும்மையா உனக்கு சொல்ற கடைசியா. சரியா? நீ வேணும்டா நான் சொன்னது இல்ல, நான் அதை சொதப்பி விட போறேன்னா இப்படி ஏதாவது செய். சரியா? அடுத்தது இன்னொரு கொடியனை கண்ண, அவன் வரட்டும். அவனுக்கு
அவனுக்கு என்ன பிரச்சனை யாருக்கு தெரியும்? அவனுக்கு எந்த புள்ள இது சொன்னிச்சோ தெரியும். என்னடா உங்களை கொண்டு போய் சேர்க்கிறது சரியா? வேற ஒன்று கேட்கலாமா? கேளுங்க உண்டு. சார் நீங்க வாட்ஸ்அப் ப்ரொஃபைலியா சொல்றீங்க? ஆமாமா, இதுவே இப்பதான் தெரியுதா? நீங்க வாட்ஸ்அப் ப்ரொஃபைல் ரிமூவ் பண்ணி போடுவீங்க, நினைவிருக்காமா புள்ள ஆயிஷா சஹானி? எனக்கு தெரியாது நினைக்கிறீங்களா? அப்படின்னு நினைச்சீங்கன்னா நானா ரிமூவ் பண்ணுங்க சார். யாருமா ரிமூவ் பண்ணது? நானா? சரி, நானுக்கு என்ன பிரச்சனை யாருக்கு தெரியும்? யூனிட் எத்தனை படிச்சிட்டு இருக்கோம்? 15. இப்ப நமக்கு இன்னொன்று கிடைச்சிட்டேன, ரிமூவ் பண்ணிட்டு என்ன சொல்லணும்? நானா என்னங்கடா உனக்கு பிரச்சனை? முடிவே இல்லையா? சரி, நம்ம வந்து எளிய சமன்பாடுகள் பார்த்தோமா? சரி, அதுல கொஞ்சம் கேள்விகள் தந்து செஞ்சீங்களா செல்ல குட்டிகள்? ஓ செஞ்சேன் சார். எல்லாத்துக்கும் கூட வந்தா ஹம்ரா? ஓ வந்துச்சு. அப்பாவை கூப்பிடுங்க செஞ்சுட்டாண்டு. நஃபா செஞ்சிட்டியா? ஓ செஞ்சேன். செஞ்சோம் அப்படிதானே? சரியா சொல்ற சரிதானே? ஓ சார். இது தப்பா அப்படி செஞ்சதால? இல்ல. இதுக்கு பேர் தான் என்ன பிள்ளைகள் சொல்லுவாங்க? குரூப் ஸ்டடி. குரூப் ஸ்டடினா போயிட்டு 100 பத்தி மிக பத்தி சர்மம் கேட்கிறேன். சரியா? வேற யாரை பத்தி கேட்கிறீங்களா? இருக்கு நல்லா இருக்கும். சரி, அந்த கொஸ்டின்ஸ் சொல்றீங்களா டாக்கிட்டு? நான் செய்யறேன். இன்னைக்கு ஒரு விஷயம் சொல்றேன், என்ன அப்படின்னு சொன்னா, இப்ப நான் செஞ்சு முடிச்சுட்டு இந்த கொஸ்டின் எல்லாம் தங்கங்கள் இதெல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு முக்கியமான ஒன்று படிச்சிருவேன். அந்த டைமுக்கு எல்லாரும் என்ன செஞ்சிடணும்? லெஃப்ட் ஆவி பேசுறோம். புரியணும். சரி, ஏன்னா நீங்க அதெல்லாம் படிச்சிட்டீங்கன்னா உங்களுக்கு எத்தனை மார்க்ஸ் கிடைச்சிடும்? போடவே இல்லை. லெஃப்ட் ஆகி ஓடிடுங்க. இந்த ஹோம்ஒர்க் செய்யறதுக்குள்ள என்னடா எரிச்சல் ஆயிக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஓடிடுங்க. ஓடினீங்கன்னா உங்களுக்கு 5 மார்க்ஸ் கன்ஃபார்மா கிடைக்காது. சரியா? முதலாக கேள்வி சொல்லுங்க. ஹோம்ஒர்க்ல முதலாவது சாரி எம்மின் கீழ் 4 எம்மின் கீழ் 4. கொஞ்சம் சத்தமா வாசிங்க. சக 2 சத்தமா வாசிச்சு முடிப்பீங்க. நீங்க பாஸா வாசிங்க. சக 2 பிராக்கெட் எம் சய 3. எம் சயம் உண்டா? ஓ அதன் கீழ் 5 சமன் 3 கீழ் 4. சரி, இப்படித்தானே இருக்கு. ஓ சார். ஓ சார். முதலாவது பாருங்க, ஏதாவது புரியுதா? கொஞ்சம் அந்த சிக்கலா தெரியுதானே? சரி, முதலாவது எத்தனை பின்னங்கள் தெரியுது இந்த பக்கம்? 1 2 2 2 நான் எண்ணிங் பேசாம 1 2 2 பின்னங்கள் தெரியுதா? இந்த பக்கம் தெரியுதா? 2 பின்னம் தெரியுது. அதை கூட்டுப்பட்டுட்டீங்க. அப்ப நம்ம என்ன செய்வோம்? ஒரே பின்னமா மாத்த என்ன செய்யணும்? 2 பேருக்கும் 4க்கு 5க்கும் பொமசி எத்தனை ஆயிஷா சஹானி? 20. சரி, 4க்கு 5க்கு பொமசி வந்து 20. இந்த பொமசி எடுக்கிறது யாருக்கும் பிரச்சனை இல்லையா? இல்ல இல்ல சார். 4 20 எத்தனையால பெருக்கணும் யாசிப்? 5 எம்ம பெருக்கணும். சகக்குரிய போடுங்க. போட்டுட்டு இவர் அப்படியே இருக்கட்டும். 5 20 எத்தனையால பெருக்கணும் யாசிப்? 4 இந்த இவ்வளவுத்தையும் பெருக்கீங்க. அப்ப 4 தர 2 பிராக்கெட்டுக்குள்ள m மைனஸ் 3 சமன் எத்தனை? 3 × 4. இப்ப அண்டர்ஸ்டாண்ட் இந்த விஷயம் எழுதுனது? ஓ சார். இப்ப என்ன செய்வோம்? மேல சிக்கலா கிடக்குறாங்க எல்லாம் சிக்கல் எடுப்போம். 5 தர m
5 தடவை m பெருக்கினா எத்தனைமா? 5 5 சக அப்படியே இருக்கட்டும். 4 தடவை 2 8 8 8 இருக்க மாதிரி தான் நம்மட திங்கிங்ல நம்ம போட்டு வச்சுக்கிறோம் ஈஸி. அப்ப சக 8 இருக்கு. சக 8ஆல m பெருக்கினா 8 சக 8ஆல சயமூட பெருக்கினா வேற வேற குறிகள் பெருக்கப்பட்டால் மைனஸ். 8ஆல 3 பெருக்கினா 24 கீழ் 20 சமன் எத்தனை? 3/4 நவ் 3/4 நவ் இப்ப என்ன செய்வோம் அப்படின்னு சொன்னா 5m 8m 5 மாம்பழம் வாங்கி வச்சீங்க. திரும்ப 8 மாம்பழம் வாங்குறேன். இப்ப எத்தனை மாம்பழம் வைக்கிட்டேன்? 13 13 M 24 கீழ் 20 ஆமா 3 கீழ் 4 இப்ப மேல ஒருத்தர் கீழே ஒருத்தர் தானே இருக்கு. பிரச்சனை இல்லையே. இங்கதான் ஒரு கூட்டல் இருக்கு. அது தேவையில்லை. கூட்டல் கழித்தல் இருக்கு. அப்ப தேவைப்படாது. மேல ஒரு ஃபுல் செட் இருக்கு. கீழே ஒரு ஆள் இருக்கு. அப்ப நம்ம என்ன செய்யும்? இவர் எங்க இருந்து குறுக்கு பெருக்கம் செய்யும். அப்படிதானே குறுக்கு பெருக்கம் தான் சொல்றது. எல்லாருக்குமா? ஒரு நிமிஷம் வெயிட். ஓகே 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 வெயிட். அப்படியே இருங்க எல்லாரும். இப்போ ஓகேயா? ஓகே சார். இதே போன பிறகு சொல்றேன். இப்ப சொல்ற சரிதான் எல்லாம். இப்ப கிளியரு? பிரச்சனையா? இல்ல சார் கிளியர் ஆயிக்கு. அதே மத்தன் சார் இது பேஜ் வருது சார். இல்ல சார் கிளியர் ஆயிக்கு. இல்ல சார் கிளியர் குடத்தை கொண்டு வீட்டு கண்டுபிடிக்க. இப்போ ஓகேயா? ஓ சார் எல்லாரும் ஒரே டைம்ல அன்மியூட் பண்ணுங்க. கொஞ்ச நேரத்துக்கு அன்மியூட்டை கொஞ்சம் குறைச்சுக்கோ. இப்ப என்ன செய்வோம்? இந்த இடத்துல சமனுக்கு அங்கால கொண்டு போய் பெருக்கிறது என்னன்னு சொல்லுவோம்? குறுக்கால குறுக்கு பெருக்கம் பெருக்கம். சரி, அப்ப இங்க கீழே இருக்கிற 20 இங்க பிரிச்சுக்கிட்டு இருக்காரு. அங்க போய் அவரை பெருக்குதல் செயற்பாடு செய்யப்படும். 13m மைனஸ் 24 சமன் 3/4 தர 20. இப்போ இந்தியா 4ஆல 4 வெட்டினா ஒரு முறை, 20 4ஆல வெட்டினா 5. சோ பேலன்ஸ் எத்தனைக்கும் 3 5 35 என்ன 15 ஹப்ஸா கவரேஜ் இல்ல. கவரேஜ் இல்லாத யாரும் அட்மிட் பண்ணாங்க. ஹப்ஸா கவரேஜ் இல்ல. யாரும் கவரேஜ் இல்லைன்னு நான் சொல்றேன். ஒரு கவரேஜ் இல்லைன்னு சொன்னா அந்த மஞ்சள் கலர்ல காட்டுதா வெள்ளையா காட்டுதானே எல்லாருக்கும் லெஃப்ட் சைட்ல கீழே? ஓ சார் மஞ்சளா காட்டுது அப்படின்னு சொன்னா கொஞ்சம் கவரேஜ் இல்லாத இடத்துல இருக்கீங்க. கொஞ்சம் எழுப்பி கிளம்பி நடந்து போங்க. படிக்கிற மெசேஜ்ல வராது பிள்ளைகள். உங்களோட பாசையில சொல்ல போனா செய்தான் கவரேஜ புடிச்சு வச்சிட்டு இருக்கு. அதனால கொஞ்சம் அவங்களை போய் படிக்கும். 13m மைனஸ் 24 சமன் 15.
இப்ப என்ன செய்யணும்? 24 இங்க என்னவா இருக்கு? கழிக்கப்பட்டிருக்கு. மைனஸ் 24 கிடக்கு. அப்ப அவரை சமணக்கங்களை கொண்டு போகும்போது பிளஸ் 24 பிளஸ் போடணும். இப்ப கூட்டினா எத்தனை வந்துடும்? 39. 13 m சமன் 39. m சமன் 3. இங்க 13 m ஓட பெருக்கப்படுது. அப்ப பெருக்கப்படுற இங்க வந்தா பெருக்கப்படும். 3 வரும். அப்ப m சமன் 3. அப்ப இந்த क्वेश्चन எல்லாருக்கும் சரி வந்துச்சா? அச்சா பிள்ளைகளுக்கு ஓ சார். ஓ சார். ஆமினா செஞ்சீங்களாமா? ஓ சார். ஆமினா செஞ்சுட்டு வந்தீங்களா? இப்ப செய்வேன். சரி. அப்ஷா 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 AFS ஓ சார். செஞ்சீங்களாமா? ஓ விட வரல தானே? வந்துச்சு. என்ன வந்துச்சு? 3 வந்துச்சா? சரி. நுகா வந்துச்சா உங்களோட டோனி? ஓ சார். நுகாதான் உங்களோட பெஸ்ட் ஃப்ரெண்டா? அப்படி இல்லையா? அம்னா கியாஸ் சத்தங்காட்டாமை சென்ட் ஜான்ஸ் அம்புலன்ஸ். சார் என்னம்மா? இந்த குறுக்கு பெருக்கம் அதுல வர்ற மிஸ்டேக் சொல்றேன்னு சொன்னீங்க. செஞ்சு முடிச்சு சொல்றேன். சரியா? சரி. அடுத்தது போமா. நெக்ஸ்ட் क्वेश्चन வாசிக்கிறீங்களா? ஆம் சார். யார் வாசிக்கிறேன்? வாசிக்கலாம் சார். வாசிங்க. x இன் கீழ் 5 சமன் 1 சக x இன் கீழ் 4. சரி. இங்கால ஒரு பின்னம், அங்கால ஒரு பின்னம். நம்ம இது ஒவ்வொரு மெத்தட்லயும் செய்யலாம். இருந்தாலும் கொஞ்சம் கஷ்டப்படாம செய்வோம். கஷ்டப்படாமலும் செய்யலாம், கஷ்டப்பட்டு செய்யலாம். எப்படி செஞ்சாலும் உண்டுதான். இப்ப நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா, இந்த எக்ஸின் கீழ் 4 என்ன செய்யலாம்? இங்கால பக்கம் கொண்டு வரலாம். கொண்டு வரும். என்ன நடக்குது இந்த பார்ப்போம். இப்படியா வரும்? சரியா? நீங்க ஓ சார். ஓ சார். இங்கால சக எக்ஸின் கீழ் 4 இதை அப்படியே கொண்டு வர. இப்போ ஒரு क्वेश्चन கேட்க போறேன். இந்த சந்தர்ப்பத்துல வச்சு இங்க இருக்கிற 4ஆல நான் பெருக்கலாமா, பெருக்க முடியாதா, இல்லாட்டி பெருக்கலாமா? பெருக்கலாம். உங்களோட ஒபீனியன்ஸ் எதிர்பார்க்கிறேன். எப்படி சார் கேள்வி? நீங்க 2 முறை கேள்வி சொல்லுங்க. இங்க இருக்கிற 4 பின்னத்துக்கு கீழே இருக்கு. இவரால இப்படியே கொண்டு வந்து சமணக்கங்களை நான் பெருக்கி விடலாமா? ஆம் சார். 7. சரிதானே? இப்ப இதுல பிரச்சனை இதுதான் உங்களோட இருக்க பிரச்சனை. நான் உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன். ஒரு பின்னத்தோட ஒருத்தர் எக்ஸ்ட்ராவா கூட்டுப்பட்டு இருக்காரு. இல்லாட்டி நான் டிரெக்டா உங்கள்கிட்ட சொன்னேன், கூட்டல் கழித்தல் இருக்கிற சந்தர்ப்பத்துல ஒருத்தரை கொண்டு போய் டிரெக்டா பெருக்க இயலாது. சொன்னா இல்லையா? ஓ சார். அப்படின்னா இந்த இடத்துல பாருங்க, நான் இந்த இடத்துல ஏன் டிரெக்டா இந்த 4ஆல கொண்டு அங்க பெருக்கி இருக்கலாம் தானே? ஏன் அப்படி பெருக்க? ஒரு கோவையோட கூட்டுப்பட்டாரு. அந்த இடத்துல ஒரு கோவையோட கூட்டுப்படையில ஒரு பின்னத்தோட கூட்டுப்பட்டிருக்கா? பின்னத்தோடையோ இதோடையோ அந்த இடத்துல எதுவும் கூட்டல்கள் இருக்கா? கூட்டல்கள் மீன் இப்ப இதுல வந்து நாளோட என்ன கூட்டுப்பட்டு இருக்கு? ஒரு ஆள் கூட்டுப்பட்டு இருக்காரு. அந்த சமயத்துல நான் என்ன செய்யலாது? ஒரு பெருக்கலோ இங்க இருந்து இவரை கொண்டு அங்க பெருக்கிறதோ எம்மால கீழே பெருக்கிறதோ ஒன்னும் செய்ய அதே மாதிரி இந்த இடத்துல நிறைய பேர் அதை யோசிப்பீங்க, 4ஆல கொண்டு அங்க பெருக்கலாம் தானே சேர்ந்து. அப்படி எதுவுமே செய்யலாம். ஆனா இந்த 5ஆல கொண்டு பெருக்கலாமா இல்லையா?
பெருக்கலாம். அஞ்சால ஒரு வேலை நான் கொண்டு போய் பெருக்கிருந்தேன் என்ன வந்திருக்கும் எக்ஸ் சமன் ஒன்று இப்ப நான் அஞ்சால கொண்டு அங்க பெருக்கினா எப்படி பெருக்கி இருப்பேன் எக்ஸாம்பிள் எக்ஸாம்பிள் 1 தர 5 எக்ஸாமண்ட் இருக்கும் சரிதானே அஞ்சால கொண்டு போய் பெருக்கும் போது 5 யாரோட பெருக்க போகுது ஒன்றோடையும் 4ஓடையும் பெருக்க போகுது சரியான எழுதுறது ஓ சார் எழுதுனது இப்ப பாருங்க அஞ்சால உள்ள பெருக்குனா எத்தனை அஞ்சால உண்ட பெருக்குனா 5 அஞ்சால எக்ஸின் கீழ் 4 பெருக்குனா 5x இன் கீழ் 20 வடியா பார்த்துக்கொள்ளுங்க பின்னம் ஒன்றோட பெருக்கும் போது இதுதான் உங்களோட உள்ள பிரச்சனை பின்னம் இங்க இருக்கிறது எப்பயும் எப்படி இருக்கும் 5 இன் கீழ் 1 ஒன்றுதான் எந்த ஒரு நம்பர் எழுதினாலும் கீழே எத்தனை இப்ப நான் 1 போட்டிருக்கேன் இது கீழே இருக்கும் ஒன்று கீழே 1 இருக்கு 1 எப்பயுமே இருக்கும். எந்த ஒரு நம்பர் போட்டாலும் அது கீழே எத்தனை இருக்கும் 1 இருக்கும் அப்ப நான் இந்த இடத்துல இந்த ஸ்டெப்பை நான் நீங்க இப்ப ஒரு விட சொன்னீங்க தானே இப்படி வந்து கேட்டா இதுக்குள்ள இப்படி இல்ல உண்மையான விஷயத்தை காட்டுறேன் எக்ஸாமன் 5 இன் கீழ் 1ஐயும் அதுல உள்ள இருக்கிற 1ஐயும் பெருக்குவோம் சக அதே போல 5 இன் கீழ் 1ஐயும் x இன் கீழ் 4ஐயும் பெருக்கும் அப்ப 5 x ஓட பெருக்கப்படும் கீழே உள்ள 1 தான் எத்தனையோட பெருக்கப்படும் 4 அப்படி இல்லாம டைரக்டா உங்களுக்கு விளங்கணும் அப்படின்னா இங்க இருக்கிற 5 முதலாவது 1ஓட பெருக்கப்படும் அதுக்கப்புறம் பின்னத்துல மேல் பக்கத்துல பெருக்கப்படும் இப்ப நீங்க சும்மா சொல்லுங்க நான் இப்படி எழுதும் போது இப்ப 3 தர a இன் கீழ் b-னா நீங்க இப்படி விட சொல்ற இல்ல 3a இன் கீழ் 3b சொல்ற இல்ல இவ்வளவுதானே இது இந்த 3 யாரோட பெருக்கப்படுது மேலே இருக்கிற 6ஓட மட்டும் தான் பெருக்கப்படும் கீழே இருக்கிற 1 தான் என்ன செய்யும் இவரோட பெருக்கப்படும் இது உண்மையில சொல்லி கொடுக்குற இல்ல பட் என்ன நான் உங்களுக்கு சொல்றேன் அந்த விஷயத்தை அப்ப என்னட்டு வரப்போ இதுக்கு விட 3a இன் கீழ் b அப்படின்னு சொல்லி வரும் அப்ப இந்த இடத்துல உங்களுக்கு பெருக்கல் விளைச்சா பெருக்கல்ல வர்ற மிஸ்டேக் எழுதிட்டீங்களா எழுதி கொடுங்களா பிள்ளைகளை அழகா நோட் பண்ணுங்க சும்மா அதுல இப்படி க்ராஸ் போட்டுட்டு முட்டாள்தனமா அந்த எப்படி எழுதுனீங்க அப்படின்னு சொன்னா மார்க்ஸும் கூடாது ஒண்ணும் கூடாதுங்க அது விஷயத்தை எழுதுங்க என்ன விஷயம் நடக்குது அப்படி எழுதுனா பிழை அப்படி பெருக்க ஏதாவது ஒரு பின்னத்தால ஒரு நம்பரை பெருக்கும் போது படியாடி இருக்கணும் ஒரு பின்னத்தால ஒரு நம்பரை பெருக்கும் போது மேலை காலத்துல பெருக்கிறோம் நம்ம அதுதான் ஸ்டார்டிங் கிளாஸ்ல பேசிக் விஷயங்கள் சொல்லிக் கொடுக்கும் போது வரவே கூடாதுன்னு சொல்லுங்க வந்தா என்ன வருவீங்க நல்லா அதான் விஷயம் இப்பயும் ஒருத்தன் வந்து கேட்கிறான் சார் கேன் ஐ ஜாயின் நெக்ஸ்ட் மந்த் தான் நீ நெக்ஸ்ட் மந்த் இல்ல ஓட முடியவா ஒருத்தர் நான் கடைசி வரைக்கும் கிளாஸுக்கு சேர்க்க மாட்டேன் முடியும் அந்த புள்ள வந்து வியாழக்கிழமை சொல்லிருக்கோம் சார் இன்னைக்கு நைட்டுக்கு நான் உங்களுக்கு கட்டுறேன் நீங்க என்ன கிளாஸ்ல ஆட் பண்ணி கொடுங்க சரியா அடுத்த நாள் வந்து சொன்னிச்சு இதேதான் இன்றைக்கு வந்து சொல்றது சரியா நான் 9 மணிக்கு முன்னாடி கட்டிடுறேன்னு சொல்லி நான் அட்மிஷன் எல்லாம் என்னோட க்ளோஸ் பண்ணிட்டேன் நீ யாரையும் சேர்க்க மாட்டேன் சரியா இருந்தும் அந்த பிள்ளை தெரியுமா ஐப்ரோ போட்டுச்சு அதுக்கப்புறம் ஒரு மெசேஜ் படிக்கப்ப 10 மணிக்கு முன்னாடி கட்டிடுவேன் சரி இப்படி இருந்தா அந்த புள்ள படிக்குமாமல அது யோசிச்சு பாருங்க வியாழக்கிழமை கேட்ட புள்ள இப்ப இன்றைக்கு என்ன நாள் ஆயிடுது செவ்வாய்க்கிழமை இவ்வளவு நாளைக்கு ஒருத்தருக்கு பேங்குக்கே போக இல்லாத மாதிரி இருக்குமா எனக்கு தெரிஞ்சு அப்படி இருக்காதுன்னு நினைக்கிறேன் இருக்குமா இருக்காது எப்படியும் ஏதோ ஒரு இடத்துல ஏதோ ஒரு சமயத்துல போக வேண்டியோ என்னமோ ஒரு இடத்துல சரி இப்பதான் போன்ல எல்லாம் வந்துட்டு தானே போன்ல ஒன்லைன்லயே பேமெண்ட் பண்ணலாம் பண்ணியாச்சு ஸ்கிரீன்ஷாட் அடிச்சாச்சு அதானுங்க அனுப்பிச்சு அவ்வளவு சிம்பிளான விஷயமா இப்ப போய்கிட்டு இருக்கு பேங்க் ஸ்லிப் நிரப்பி தான் போடணும் இல்லை பேங்க் அக்கௌண்ட் இருக்கு அதுல ஆன்லைன் பேங்கிங் போன்ல எடுத்து வச்சுக்கிட்டா போன்ல இருந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும் நல்லா டெவலப் ஆயிட்டு இப்ப காலம் ஸ்லிப் அனுப்புற காலம் போன்லயே அந்த பாப்பா அம்மாட்ட அக்கௌண்ட் இருக்குன்னு சொன்னா அந்த அக்கௌண்ட்டை அவனோட போனுக்கு பேங்க் ஒரு நாள்ல ஒரு அரை மணி நேரம் இருந்தா போதும் போனுக்கு அவன் எப்ப ஏற்றி எப்பக்கு எல்லாம் செஞ்சு தருவான் நீங்க டிரெக்டாவே ஆப்ல இருந்து எல்லாம் செஞ்சு கொடுக்கலாம் பில் கட்டலாம் என்னது இன்னும் கரண்ட் பில் வந்து இங்க போய் கட்டுறாங்க ஃபுட் சிட்டி பேங்க்ல கரண்ட் பில் கட்டுறாங்க இருப்பீங்களா கரண்ட் பில் வாட்டர் பில் எல்லாம் கட்டுறாங்க இருக்கீங்களா
ஃபுட் சிட்டியில அதே மாதிரி வேற எங்க அந்த கம்யூனிகேஷன்ல இல்லாட்டி எங்க போவீங்க போஸ்ட் ஆஃபீஸுக்கு அப்படி போய் கட்டுறாங்க இல்ல சார். இல்ல சார். ஆன்லைனுக்குள்ள ஓ சார். அந்த அளவுக்கு டெவலப் ஆயிடுவாங்க. காலம் டெவலப் ஆயிட்டு போகுது. இன்னும் ஸ்லிப் நிரப்புற அளவுக்கு போகாதீங்க. பேங்குக்குள்ளே நானும் பேங்குக்குள்ள போய் கணக்கு நடந்து போகுது. எல்லாமே ஆன்லைன்லயே டிரான்சாக்ஷன் பண்ணிருக்கு. சரி, இது ஓகே தான் எல்லாருக்கும். அப்ப அடுத்து நான் போய் கேள்விக்குள்ளே டிரெக்டா. சார் இப்ப இந்த இடத்துல என்ன செய்யணும்? 5 இங்க 4 ரெண்டுக்கு பொமாசி பார்த்து எத்தனை வரும்? 20. 20. 5 20 எத்தனை பேர் பண்ணா மேல? 4. 4x கழித்தல் குறிய போட்டுட்டு 4 20 எத்தனை பேர் இருக்கணும்? 5 5x வரும். சமன் எத்தனை? 1. அப்ப இங்க பாருங்க 4xல இருந்து 5x போனா மைனஸ் X. மைனஸ் ஒரு x 20. 20. 1 இங்க எழுதுறேன். இப்ப என்ன செய்ய போறேன்? இந்த 20 இங்க கொண்டு 1 பெருக்குனா 20 எது பிரிக்குது? அங்க கொண்டு 1 இருக்கு. 1ஓட பெருக்குனா 20. அப்ப மைனஸ் x சமன் 20. என்னடா இது இப்படி ஒரு ஆன்சர் வந்து இப்படி வந்து என்ன கதை? சரி, இப்படி வந்துட்டு நீங்க என்ன செய்வீங்க விடை? அதான் மட்டும் எனக்கு சொல்லுங்க. நீங்க என்ன செய்றீங்கன்றத பாருங்க. விடைக்கு அஸ்கா ஏதோ சொல்ல வந்துச்சு போல. அஸ்காவா? அஸ்கா அன்மியூட் பண்ணிட்டு அப்படியே பார்த்துட்டு இருங்க. என்ன சொல்லுவோமா வேணாமட்டு இந்த புள்ளையோட நான் பாடுற பாடிக்கு. அஸ்கா சொல்றீங்களாமா இல்லாட்டி மத்த பிள்ளை சொல்லையா? ஆமினா சொல்லுங்க. அந்த குணகத்துக்கு பெரிய குணகத்துக்கு எங்களுக்கு மறை பெருமானத்துல வச்சல ஐஷுட்டின் அட பெருமானத்துக்கு நாங்க மறை வழங்கி சமனுக்காக லீச்சு அப்படி நீங்க சொல்றீங்க. அதாவது இப்படி டைரக்டா x சமன் 20 போட்டுறோம். அப்படியா? x சமன் மைனஸ் 20 போட்டுறோம். இல்ல, இங்கேயோ நீங்க படிச்ச விஷயம் தான் இருக்கு. வடிவ திங்க் பண்ணி பாருங்க. மைனஸ் எத்தனை x? என்ன நூற்றம்பது சோமாக்கிங்களா? நேத்து இங்க வரையில ஊர்ல மழையா? சார் நேத்து ஞாயிற்றுக்கிழமை நினைச்சிட்டேன் சார். அப்ப இதே நீங்க காரணங்களுக்குள்ள சேர்த்து கொள்ளலாம் தானே பிள்ளை? இல்ல சார் நேத்து லீவ் இன்ச்சு ஆயிட்டேன். கலண்டர் இருக்கு அம்மா கிட்ட பிள்ளையில? கலண்டர் சார் கலண்டர் இருக்கா? இல்ல சார். பாவிச்சிடாதீங்க அதெல்லாம். இப்போ ஆமினா ஒரு விஷயம் சொன்னிச்சு. உண்மையில அது இல்ல. இப்ப என்னன்னு சொன்னா, இப்ப மைனஸ் எக்ஸ் சமன் 20 தானே போட்டோம். இப்ப எனக்கு ஒண்ணு சொல்லுங்க, எக்ஸுக்கு முன்னாடி என்ன இருக்கு? மைனஸ் ஒரு மைனஸ் இல்லாம 5 மைனஸ் அம்மா போட்டிருக்கேன் இதுல. நான் கேட்கிறேன். சரி, நான் இப்ப கேட்கிறேனே, இதை எப்படி வாசிப்பீங்க? இது எப்படி மைனஸ் மைனஸ் ஒரு எக்ஸ் இல்லாட்டி மறை ஒரு எக்ஸ் இல்லாட்டி கழித்தல் ஒரு எக்ஸ் சொல்றீங்க, சரிதானே? சரி, இப்ப இவரும் உண்டா இல்லையா? ஒன்னு. அப்ப நம்ம எப்பயும் எழுதும்போது என்ன நடக்குது? மைனஸ் ஒரு எக்ஸ் சமன் எத்தனை வந்துக்கும்? 20. மைனஸ் ஒன்று எத்தனையோட பெருக்கப்பட்டு இருக்கு இந்த இடத்துல? மைனஸ் ஒன்றை கொண்டு நீங்க பிரிச்சீங்கன்னா எக்ஸ் சமன் 20 மைனஸ் 1. அப்படின்னா என்ன அர்த்தம்? சகவ சயவால பிரிச்சா சய, 20 ஒன்றால பிரிச்சா 20. அப்ப உண்மை விளையிட்டு ஆமினா முஸ்தபா மேலங்கின நம்ம இப்படி ஒன்று வச்சிருந்தேன். இப்படி வந்தா கொடுக்கலா? அப்படி கொடுத்து சரி ஆமினா, ஏன் நம்ம இப்படி நான் சொல்லத்தானே சார் சொன்னேன். விலகையில நான் ஒபீனியன் தான் கேட்டேன், தப்பு சொல்லல, சும்மா கேட்டேன். ஒபீனியன் கரெக்டாவும் பிழையாவும் இருக்காங்க. சரிதான் இருக்காமா?
கிளியர் இல்லையா யாரோடையும்? Clear, sir. Clear, sir. சம்மா நீங்க போன் சிம் எதுவும் மாத்தி பாத்தீங்கம்மா? ஓ சார். என்ன சிம் பாவிக்கிறீங்க இப்ப? டயலாக். ஐயோ ஆனா அந்த எப்ப ஏத்துனீங்களா? ஸ்பீட் டெஸ்ட் எப்ப ஏத்தி வீட்டுல ஒரு இடத்துல நின்று செஞ்சு பார்த்து எனக்கு ஸ்கிரீன்ஷாட் பண்ணி எதுவும் அனுப்புங்க. இல்ல சார். அந்த எப்ப ஏத்துனீங்க நம்மளாவது? இல்ல. நான் சொன்னேன் இதுக்கு உங்களுக்கு சொன்ன நினைவு இல்லையா? டைம் இல்ல சார். உங்களை சொல்ல இல்லையா? ஸ்பீட் டெஸ்ட் இல்ல. வாயால சொல்றது இல்லையா? சொன்னேன் சார். எனக்கு தெரிஞ்சு நான் சம்மாவுக்கு தான் சொன்ன மாதிரி எனக்கு நினைவு. ஸோ சம்மா பிளே ஸ்டோருக்குள்ள போயிட்டு இல்லாட்டி ஐபோன் ஆப் ஸ்டோருக்குள்ள போயிட்டு ஸ்பீட் டெஸ்ட்னு அடிங்க. சரியா? ஸ்பீட் ஆ டெஸ்ட் சார். ஊக்லான் இருக்கும். WOKLA சொல்லி ஒரு ஊதா கலர் மாதிரி ஒரு அக்கௌண்ட் இருக்கும். ஊதாவும் கருப்பு சேர்ந்த மாதிரி. அந்த எப்ப ஏத்தி முதலாவது ஸ்பீட் டெஸ்ட் பண்ணி பாருங்க. போன்ல எவ்வளவு ஸ்பீடா வருது அப்படின்னு உள்ள போறது லேஸ். அதுல சும்மா ஓகே கொடுத்து போனீங்கன்னா சரி. அதுக்கப்புறம் அதை ஸ்கிரீன்ஷாட் பண்ணி எனக்கு அனுப்புவோம். சரி, அப்பதான் எனக்கு தெரியும் உங்களோட வீட்டுல இந்த மாதிரி கவரேஜ் இருக்கு. சரி, யாருக்கும் கவரேஜ் அப்செட் அப்படின்னு சொன்னா நீங்க அந்த எப்ப ஏத்திட்டு எனக்கு ஒருக்கா சொல்லுங்க. சரிதானே? அப்பதான் எனக்கு பிறகும் என்ன மாதிரி உங்களோட வீட்டுல கவரேஜ் இருக்கு அப்படின்னு சொல்லி. அப்படி வீட்டை யாரும் தெரிஞ்சாலும் இருக்காங்க அப்படின்னு சொன்னா கொஞ்சம் இதா இருக்காங்க. ஆனா அவங்கள்ட்ட கொடுத்தீங்கன்னாலும் அவங்க அந்த எப்ப ஏத்தி அது என்ன செய்யணும், வீட்டுல ஒவ்வொரு இடமா இருந்து செக் பண்ணணும். அப்ப அவங்களுக்கு தெரியும் எந்த இடத்துல கவரேஜ் நல்லா வருது. சரி, தேவைன்னா நான் இன்னைக்கு ஒரு வாய்ஸ் ஒன்று போடையா செக் பண்ணி பாக்குறீங்க. நம்மள ஒரு நினைவு காட்டு. sir. சரி, இப்ப இதுல நினைக்கிறேன் ஆமினா வந்து ஒண்ணு நினைக்கிறேன். ஆமினாட்டு நான் ஒப்பீனியன் தானே கேட்டேன். சரிதானே? ஒப்பீனியன் வந்து சரியாம இருக்கலாம். ஒப்பீனியன் ஒப்பீனியன் நம்மட கருத்து. சரிதானே? அப்ப இந்த இடத்துல நமக்கு இந்த விஷயம் விளங்கிட்டான். ஓ Oh, சார். sir. ஓ சார். சும்மா அப்படி போடுற இல்ல, இதான் நடக்கிற விஷயம். ஆனா இதுலயும் உண்மையில இப்படி நடக்கிற இல்ல. தெரியுமா? என்னடா கொஞ்சம் இதாத்த குழப்பமா தானே இருக்கு. ஓ சார். உண்மை இல்லைன்னா இது உண்மை. அப்ப உண்மை எதுன்னு பார்ப்போம். உண்மை எது அப்படின்னு சொன்னா -1x = 20 அப்படின்னா நம்ம எப்பயும் இவரை இல்லாம இருக்கிறதுக்கு என்ன செய்வோம்னு சொன்ன, இவரோட எதிர்குறியால ரெண்டு பக்கமும் பிரிக்கணும். அங்க பெருக்கப்பட்டு இருக்கு. அதால என்ன செய்யும் அப்படின்னா என்ன நடக்கும்? -1x ன் கீழ் -1 = 20 ன் கீழ் -1. ஆனா இப்படி கட்டாயம் செய்யணுமா? கட்டாயம் இல்ல சரி. இல்ல. சரி. இல்ல. So, second question நான் உங்களுக்கு வந்து கேட்க போறேன். நான் இப்ப உங்களுக்கு ஒரு 3 விதமான தேத்தனிகள் ஊத்தி தர போறேன். சரியா? 3 விதமான தேத்தனி ஊத்தந்து அதுல டேஸ்ட் எல்லாம் எப்படி இருக்குன்ற விஷயத்தை பார்க்க போறோம். என்னென்ன தேத்தனி அப்படின்னா, முதல் தேத்தனி இது, இரண்டாவது தேத்தனி இது, மூன்றாவது தேத்தனி வந்து மூன்று தேத்தனியை பத்தி நீங்க எப்படி சொல்றீங்க? மூன்று தேத்தனியில டேஸ்ட் எப்படி இருக்கு? முதலாவது தேத்தனி, இரண்டாவது தேத்தனி, மூணாவது தேத்தனி. நல்ல வடிவா யோசிச்சே சொல்றேன். என்ன சார், நான் ஏதோ சொல்ல வந்தா சொல்லு. ஒன்று நல்லா இல்லை வேணா தெரியும் நீ அதான் சொல்ல வந்திருப்பாங்க. என்ன சரி கேட்டீங்க? கவரேஜ் நான் 3 இதுல தேர்தல் விட்டு உங்களுக்கு 3 தேர்தலில டேஸ்ட் எப்படி இருக்கு அப்படின்னு நீங்க சொல்லணும். எல்லாமே ஒரே மாதிரி தான் சார். அதை எப்படி சொல்லுவீங்க? மூணு டிஃபரண்ட். எங்க சாரி வந்தாலும் மூணு ஒண்ணுதான். வெயிட் பண்ணுங்க, நிறைய ஆன்சர் இருக்கு. மிஸ்டர் ரிலா. ரிலா யாரு? ரிலா கொஞ்சம் அன்மியூட் பண்ணுங்க. அன்மியூட் பண்ணுங்க. மிஸ்டர் ரிலான் இருக்கிறது யாரு? அன்மியூட் பண்ணாட்டி நான் ரிமூவ் பண்ணி விட்டுறேன் குரூப்ல இருந்தோம். ஆள் யாருன்னு பார்த்து. சரி, அப்ப போயிட்டு வாங்க. டாடா.
அடுத்தது ராகவ். ராகவா லாரன்ஸ், இது முடிஞ்சா ட்ரிப்பு? அறநெறியால ட்ரிப் போனா? டேய் ராகவ், அன்மியூட் பண்றா. சத்தமா கதை. சார் டேய் ராகவ். சார் சரி சரி சரி, கேட்டுச்சு. என்ன பிள்ளைகள்? ஆமினா, என்ன ஆமினா சொல்ல மாட்டியா நீ? மூன்று தேர்தல் எப்படி இருக்கி? ஒன்று கொஞ்சம் இனிப்பு கூட ஒன்று கொஞ்சம் இனிப்பு குறைச்சல் அடுத்த சார் அப்படி 3 டைப்பா சொல்றா. அப்ப 3 பேர வேற. அப்ப ஆமினா சொன்ன ஒப்பீனியன் படி 3 பேர வேற, அப்படிதானே? நோ சார். நோ சார். உங்களோட ஒப்பீனியன் படி 3 பேர வேற. இல்ல 3 1. மூணும் வேற. ஒருத்தருக்கு 3 வேற வேற. உண்மையை பார்ப்போமா? எனக்கு கொஞ்சம் டவுட். ஆமினா நீ என்ன சொன்ன? ஆமினா சொன்னது சொல்லு. ஆமினா நீ கதை மாத்தக்கூடா. என்ன ஆமினா சொன்ன? எனக்கும் இந்த கணக்குல டவுட் என்ன தெரியும், நீங்க எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. சரி. அடுத்தது யார சொன்னீங்க? யாரு? நூருல் ஹயாவா? ஓ சார். உங்களுக்கு என்ன? 3 பேர வேறையா? ஓ சார். ஒரு சின்ன ஒரு உதாரணம் இருக்கும். இது வந்து உங்களுக்கு பணங்காலமாய்க்கு பிரச்சனை தானே? எப்படி சொல்லாம போயா? சொல்லுங்க சார். சரி, இப்ப நமக்கு ஒரு விஷயம் தெரியும். மைனஸ் ஆல பிளஸ் பிரிச்சா என்ன? மைனஸ். இப்ப ஒரு உதாரணம் எடுத்துக்கொடுமா? உதாரணம் ஒன்று எடுத்துக்கொடுமா? நீங்க எழுதியா? போர்ட் விளங்கு தானே? மைனஸ் ஆல இப்ப மைனஸ் 3/4. இத வாசிங்க. மைனஸ் 3/4. இல்ல 3/-4. 3/-4. அப்ப நீங்க இது வாசிக்கும் போது உங்களுக்கு பிரச்சனை வரல. இது மைனஸ் 3/4. இது மைனஸ் 3/4. இது 3/-4. என்னதான் தலைகீழா உருட்டி பார்த்தாலும் இது மூன்றுமே ஒன்றுதான். இந்த மைனஸ் வந்து மேலுக்கு நின்றாலும் கீழுக்கு நின்றாலும் சைட்ல நின்றாலும் எல்லாத்திலையும் அர்த்தம் என்னது? பட் மோஸ்ட் ப்ராபபிலி நம்ம மைனஸ கீழே வச்சுக்கொள்றோம். இப்படி கீழே வச்சுக்கொள்றல தானே மைனஸ். இப்படி நம்ம எப்பயாவது எழுதுவோமா? இல்ல. எங்க நிமிஷம் மைக்கோன்ல கிடக்கு இல்ல. மைக் ஆஃப் பண்ணுங்கம்மா புள்ள. என்னத்தையோ போட்டு இழுக்கிறீங்க. அப்ப இப்படி நம்ம மைனஸ வச்சுக்கொள்றதால மேலுக்கு பிளஸ் இருக்கி கீழே மைனஸ் இருக்கு அப்படின்னா டைரக்டா என்ன போடும்? மைனஸ் 3. அப்ப இது மூணுமே என்ன சேம் தான். பட் நம்ம மைனஸ கீழே வச்சுக்கொள்ள ஏழாது. ஏழாது இல்ல மா ஏன்னா அது வந்து அழகு இல்ல. அது ஏழாவது வச்சுக்கொள்ளுங்க. மத்தபடி இவரும் உங்களுக்கு பிரச்சனை தானதா? பொது வடிவம் என்ன? பொதுவா எப்படி எழுதி வைப்போம்? இதுதான் பொதுவா வருது. இதுவும் தான் உங்களுக்கு என்னவா இருக்கிறது? டவுட்டா இருக்கிறது. இங்கேயும் பாருங்க மைனஸ் கீழே பிளஸ். மைனஸ் பிளஸ் இதாக என்ன வரும்? திரும்பியும் மைனஸ். அப்ப இப்படி இருக்க எல்லாத்துக்கும் நீங்க திரும்ப எப்படி ஒரு ஃபார்மேட்டை கொண்டு எழுதி வைக்கிறது? சென்டர்ல வைக்கிறது. சரிதான் நான் சொல்றது. இப்படிதான் நீங்க எழுதி வைப்பீங்க எப்படி வந்தாலும். இருக்க எல்லாருமே ஒண்ணுதான் அப்படின்ற விஷயம் ஓகே ஆயிட்டா? அடுத்த செய்யுமா? டக்குனு செஞ்சுட்டு இதுல நான் அடுத்த மெயினான விஷயத்தை சொல்றேன். அடுத்த உங்களுக்கு கஷ்டமான கொஸ்டின் செய்யவா ஈஸியான செய்யவா?
அந்த எல்லாமே கஷ்டம். கஷ்டமாயிடுச்சு. எத்தனை கேள்வி தானே? 4. 4. Okay, sorry. என்ன சஜா? சஜா எதை பார்க்கணும்? அனுப்பினது சார். ஓ அப்படி செய்யலாம், அதுல என்ன இருக்கு? நான் இதெல்லாம் இந்த விஷயத்தை சொல்றதுக்காக எடுத்துட்டு வந்தேன். சரியா சரியா அப்படி செய்யலாம். சரியா, அதாவது இதுலயே நான் என்ன செஞ்சிருக்கலாம், கொமர்சி எடுத்து போட்டு இதுலயே வச்சு கொமர்சி எடுத்து போட்டு குறுக்காலமோட பெருக்கி கேள்வியே செஞ்சிருக்கலாம். இதுவும் ஒரு வழி. நீங்க மத்த மாதிரி செஞ்சிருந்தாலும் சரி. அப்ப அடுத்த கொஸ்டின் நான் செஞ்சு செய்யறேன். ரெண்டின் கீழ் 2 p சய 3. 2 கீழ் 2 சாரி 5 கீழ் 2 p சய 3. 5 கீழ் 2 p சயம் 3 சமன் 5 கீழ் 6 p சய 9. யார ஷேர் பண்ண ஸ்கிரீன்? முனாசிர் கைய வச்சுட்டு சும்மா இருக்கல. ஆண்டா முனாசிர் அன்மியூட் பண்ணு கொஞ்சம். எஸ் சார். கைய வச்சுட்டு சும்மா இருக்கல. நோட்ஸ் மட்டும் தானே எழுதுற வேலை. ஸ்கிரீன் ஷேர் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. 5 கீழ் என்ன வரும்? 6 p சய 9. அவ்வளவுதானா? சக சக 3 ஒன்றில் 1. 3 சரி 3 கீழே 1. யாராவது சொல்லுங்கடா, என்னடா இல்ல 1 கீழ் 3 சார், அதோட 1 சேர்த்து வரும். 1 3 1. சரியா? ஓ இப்ப சரி. வெரி குட் அண்ணா. இதுல கொஞ்சம் இந்த பாக்குறதுக்கு பிரச்சனையாகிற விஷயம் என்னது, இவரு தானே. இவரை நம்ம என்ன செய்வோம், சவனுக்கு இங்கால கொண்டது. நம்ம என்ன செய்யறது, எப்பயுமே குப்பையை தனியாவும் மண்ணை தனியாவும் விட்டுருவோம். சரிதானே? அதனால இந்த பக்கத்தை என்ன செய்ய போறோம், இப்ப இங்கால கொண்டு வருவோம். கொண்டது என்னட்டு வரும் சொல்லுங்க. 5 கீழ் 2 p 2 சய 3. இங்க கூட்டிட்டு இருக்கீங்க, வந்து கழிக்கும். அப்ப 5 கீழ் 6 p சய 9. சமன் என்னென்ன வரப்போதாங்கள, 1 3 மேல் 1. அப்ப இது எப்படி நம்ம என்ன பின்னம், கலப்பு பின்னம். இத மத்த மாதிரி பின்னமா மாத்திரம் என்ன வரும், 3ஆல் 1 பெருக்கி மேலுள்ள 1 கூட்டுவோம். கூட்டினதுல வரும் 3 3 3 போடும் 4. 4 கீழ் 3 சொல்லி வந்திருக்கு. இப்ப இவங்க 2 பேருக்கு நான் பொமசி எடுக்கும். இப்ப நான் இப்படி ஒரு 2 பேர் தெரியும் போது 2 பேருக்கு நான் பொமசி எடுக்க முடியுமா? பொமசி படிக்கும் போது வர சொன்னேன், ஆனா வர இல்ல. ஆமீனா சொல்லுங்க, பயப்படாதீங்க. ஏன் பயப்படுறீங்க? ஆயிஷா என்ன செய்யறது, நீ அமைதியா இருக்க ஆயிஷா?
ஆயிஷா கேக்குதா? எனக்கு இந்த பாடம் ஒழுங்கா விளங்க இல்ல சார். என்ன உனக்கு ஒழுங்கா விளங்கியல? நார்மலா பின்னத்துல என்ன பாடம் உனக்கு விளங்கியல? இவ்வளவு நேரம் அமைதியா இருந்துட்டு இப்ப சொல்லு விளங்கியல விளங்குச்சு. கேள்வி எல்லாம் செஞ்சு அனுப்பு ஆயிஷா, நான் அதில் பார்த்துட்டு வைக்கிறேன். ஆசிரியர் சரி. என்ன கேக்குது? சாதாரண பொமசி நான் கேட்கிறேன், இது ரெண்டு பேருக்கும் பொமசி எடுக்க இயலுமா? முதலாவது நார்மலா எடுக்க இயலும். அப்ப அதுக்கு என்ன செய்யணும்? நமக்கு பொமசி ஆனா இவர் என்ன செய்யணும்? இப்படி கொண்டு வைங்க. 2p கழித்தல் 3 கமா என்னன்னு வரும்? 6p கழித்தல் 9. இந்த சமயம் கழித்தல் ஆகுமா? விளையலமா? அது கழித்தல் ஆகுமா? சமன் சகதன இது போமா புள்ள. இந்த இடத்துல இவர் இப்படி இருக்காரு தானே, இந்த பின்னத்தை நான் சமனுக்கு இந்த பக்கம் கொண்டு வரேன். இந்த முழு பின்னம் மட்டும்தான் இந்த பக்கம் வருது. பின்னத்துக்கு முன்னாடி என்ன குறி தெரியுது உங்களுக்கு? சமன். சமனுக்கு முன்னுக்கு பின்னத்துக்கு முன்னுக்கு என்ன மாதிரி இருக்கும்? இதுல சமன், இங்க பின்னம், அதுக்கு முன்னுக்கு சக இருக்கும். நினைச்சா அப்ப இந்த முழு பின்னமும் என்னத்துல இருக்கு? சகையில இருக்கு. அந்த முழு பின்னமும் நாங்கள கொண்டு வரும்போது என்ன வருது? சய. அந்த முழு பின்னம் வருது. ரைட்டா? வேற ஒன்றும் செய்யல. இப்ப இவருக்கு பொமசி காரணம் அப்படின்னா இவரை போல இவர் இதுக்குள்ள இருக்காரா அப்படின்றது முதலாவது செக் பண்ணணும். ஏன்னா இங்கேயும் பி இருக்கு, இங்கேயும் பி இருக்கு, ஏதோ ஒரு இலக்கம் கூட்டுப்படுது. அப்ப இவருக்குள்ள இவர் ஒளிஞ்சிருக்காரான்னு பார்த்தா பார்க்க அப்படிதான் தெரியுது. அப்ப எத்தனை பொமசி சாரி பொது எடுத்தா வர்ற மாதிரி இருக்கும்? இவரு 3 2p கழித்தல் 3 ஆமா 2 பேர்லயும் 3 வந்து பொதுவா தேங்க 3 வெளியே எடுத்தா அப்படின்னு என்ன செய்யணும்? 6p 3 எடுத்துச்சா 2p சயம் 9 3 எடுத்துச்சா சயம். சயம். அப்ப இவங்க 2 பேருக்கு பொமசியா நான் யாரை எடுக்க போறேன்? இப்ப யார் யாருக்கு பெருக்கி? 3 பெருக்கி, அதே போல 2p -3 இதுவும் இருக்கு. சரிதானே? அப்ப இவர்தான் இப்ப எனக்கு என்னவா இருக்க போறாரு? பொமசியா இருக்க போறாரு. சரிதானே? நமக்கு ஒரு விஷயம் தெரியுமா? இப்ப உள்ள பெருக்கினா என்ன வருவார்? திரும்ப இதான் பொமசி. இருந்தாலும் இவரை திரும்ப உள்ள பெருக்கி பாருங்க, யார் வருவாரு? 3ஆல 2p 6p சயம் 9. அப்ப இவர்தான் என்ன வர போறாரு? இப்ப இந்த இடத்துல பொமசியா வர போறார். பட் இருந்தாலும் இந்த பொம்பளை நீங்க எழுதணும். இப்ப எழுதி கொள்வோம். பொமசி என்ன வந்தீங்க நமக்கு? 3 தர 2p சயம் 3. இவரை இப்படி மாத்தணும். நான் எக்ஸ்ட்ராவா யாரால பிரிச்சிருக்கேன்? 3 2p சயம் 3 மாத்த எத்தனை இருக்கிறேன்? 3ஆல 5 பேருக்குன்னா 15. எழுதி வைப்போம். அது வேற எப்படி வந்து 15. கழித்தல் 6p சயம் 9 இதுவும் பெருக்குனா என்ன வருது? திரும்ப 6p சயம் 9. அப்ப 6p சயம் 9 6p சயம் 9 மாத்த எத்தனை பெருக்கணும்? 1 5 பேருக்குன்னா 5. சமணத்தின 4 3. இப்ப நான் என்ன செய்யறேன்? இதை கொண்ட குறுக்க இங்க பெருக்கிறேன். வழியா பாருங்க, இதுல நான் 2 விஷயம் செய்ய போறேன். இது விளைவிச்சுதான் உங்களுக்கு தெரியும். கீழே இருக்கிறத முழுசையும் கொண்டு போய் எங்க பெருக்க போறேன்? இங்க. இந்த 3ஆல நான் என்ன செய்ய போறேன்? இங்க வேணாம், பொறுமையாவே இருங்க. சரியா? இங்க 15 தானே பெருக்கலாம். 15 5 போனா 10. சமன். இவரை நான் அப்படியே தூக்கி என்ன செய்ய போறேன்? இப்ப இங்க பெருக்க போறேன். அப்ப 4 × 3 தர 3 2p கழித்தல் 3. அப்ப இங்க ஒரு 3 கீழே இருக்கு, இங்க ஒரு 3 மேல பெருக்கப்படுது. அப்ப அவங்க 2 பேரும் என்ன செய்யலாம்? சரிதானே? இப்ப அடைப்பு நீங்க என்ன மாதிரி வருதுன்னு பாருங்க. 4ஆல 2p பெருக்குனா 8p. அதனால 4ஆல திரும்ப சயம் 3 பெருக்குனா
சய சய 12. 12. சய 12 எங்கால கூட்டுவீங்கன்னா சக 12. சக 12. 10ம் சக 12ம் எத்தனை கூட்டினா 22 22 சமம் 8 பி 8ஆல பி பெருக்கிறோம். சோ 8 இங்க பிரிக்கும். சோ பி சமம் எத்தனை வரும் 22 க்கு 8. சோ பிரிச்சா எத்தனை வரும் 11 க்கு சமோடு பின்னாடி இருந்தீங்களா மேலையும் 2ஆல பிரிங்க கீழையும் 2ஆல பிரிங்க. மேல 2ஆல பிரிச்சா 11 கீழே 2ஆல பிரிச்சா 4. 4. விளையா இந்த விடையா வச்சு எல்லாருக்கும். ஓ சார். ஆயிஷா ஹம்ரா வந்துச்சாமா விட ஓ சார் வந்துச்சு. சத்தியமா வரலாங்கயா. ஓ வந்துச்சு சார். நான் உங்களுக்கு போட்டோ எடுத்து அனுப்பினேன் சார். பாத்திமா வந்ததா? பாத்திமா வெறும் பாத்திமா நேற்று வந்துச்சு பண்ணீங்களா? பாத்திமா கலைங்கம்மா. கலைங்க கலைங்க சரியா வெக்கப்படக்கூடாது சரியா? ஹாஜரா செஞ்சிட்டியா? ஓ சார். சல்மா வந்தா? சல்மா சரு ருஸ்தா ஓ சார். சல்மா சரூப் செஞ்சேலாம் அனுப்புங்க. உங்களோட நோட்ஸ் அவ்வளோத்தையும் அனுப்புங்க சரியா? ருஸ்தா எங்க ருஸ்தா? ஓ சார். உங்களோட நோட்ஸ் அவ்வளோ அனுப்புங்க. அம்சானா செஞ்சிட்டியா? அம்சானா சார். விடை ஒன்றும் செய்யற மாதிரி தெரியலையே. ஆன்சர் ஒன்றும் சொல்ற மாதிரி. என்ன அம்சானா என்ன பிரச்சனை? நோட்ஸ் எல்லாம் அனுப்பிவிடுங்க. சார். அம்ரா ஹனா யாரு புதுசா? அம்ரா ஹனா சமான் புதுசா நீங்க? எப்ப வந்து ஜாயின் ஆனீங்க? இன்றைக்கு தான். இன்றைக்கா? இந்த எழுதி நோட்ஸ் எல்லாம் அனுப்புங்க சரியா? சார் எனக்கு கிளியர் இல்ல சார். விளையாட்டு காட்ட தூங்கிட்டீங்க பாத்தீங்களா? நோட்ஸ் எல்லாம் அனுப்பணுமா அம்ராஹனா? கதீஜா அன்மியூட் பண்ணு. விட செஞ்சியா? சார் செஞ்சேன். செஞ்சு யாருக்கு சென்ட் பண்ணா? விட செஞ்சு நீங்க அனுப்புனியா? இல்ல சார். அப்ப யாருக்கு சென்ட் பண்றது? போலீஸுக்கா? கதீஜா கவனிச்சு. எம்என்எஃப் அம்னா அன்மியூட் பண்ணுங்கம்மா. சும்மா கிளாஸ் வரக்கூடாது. அன்மியூட் பண்ணி பேசணும். ஓ சார். பேர் கூப்பிட்டோன்னு கேட்குது தானே? ஓ சார். அன்மியூட் பண்ணி பழகணும். சார். சார் சொல்லுங்க. அந்த பீட்சா பௌரண்டிங்கில் 4 நாங்க பின்னத்துல வச்சிட்டா சரியா? தசத்தை மாத்த தேவையில்லையா? நம்ம இப்ப செய்யறது என்ன பாட்டுக்கு வர்ற கேள்வின்னு சொல்லுங்க ஆமினா. சும்மா ஒன் பார்ட் பின்னத்துல ஏ எல்லாமே இந்த ஒன் பார்ட் ஒன்று மைனஸ் இப்படிதானே சொல்லுவீங்க எல்லாம் ரிவர்ஸ்ல. பார்ட் 2. இது கூட பார்ட் 2ல எங்கடா வருது? பார்ட் 1ல தான் வரும். பார்ட் 1ல தானே கூட வரப்போகுது. பார்ட் 2ல மோஸ்ட் ப்ராபபிலி வராது. சரிதானே? வர்றதுக்கு சான்ஸ் வந்து சரியான குறைதான். பட் இருந்தாலும் வரலாம். பட் பார்ட் 1ல செய்யறதாலயோ பார்ட் 2ல செய்யறதாலயோ எப்பயாவது தசத்துல நீ கொடுத்துருக்கியா? இல்ல. அப்புறம் ஏன் ஆமினா நமக்கு அப்படி ஒரு டவுட் வருது? கால்குலேட்டரை கொண்டு போ, அடிச்சு போட்டு விட சரியா? அக்யூரேட்டா போட்டதால எக்ஸ்ட்ரா மார்க்ஸ் ஃபார் குட் ஹேண்ட் ரைட்டிங். அப்படிதானே? இன்னுமே அதை நம்புறீங்களா? பிள்ளை எக்ஸ்ட்ரா மார்க்ஸ் போடுவாங்க அழகா எழுதுனா? இல்ல. சும்மா சரி
தரல சார். நான் என்ன விளங்கல சும்மா நான் எங்கட மெத்தடிக்கே மார்க்ஸ் தரல. அதுக்குள்ள ஃபர்ஸ்ட் நான் ஹேண்ட் ரைட்டிங் தான் தரேன். அதெல்லாம் முன்ன பொய்க்கு சொன்ன விஷயங்கள். சரியா? இப்ப நம்ம இதை போட்டு அழிப்போம். போதும் இந்த பகுதி செஞ்சது. எனக்கே போரிங்கா இருக்கு. உங்களுக்கு போரிங்கா இல்லையா? உங்களுக்கு போரிங்கா இருக்கும். நீங்க எப்படி தெரியுமா சொல்லுவீங்க? படிப்பு பாரு தெரியலையே, அதால அப்படி சொல்றது. எனக்கு உண்மையாவே இது போரிங் ஆயிக்கேன்னு சொன்னா இதுல நம்ம டைரக்டா கொஸ்டின் செஞ்சு பார்ப்போம். சரி, அப்போ கொஞ்சம் இதா இருக்கும். இது புக்ல இருக்கிறதால சரியான இதா இருக்கு, சாவியா கிடக்கு கேள்வியெல்லாம். அப்ப நம்ம என்ன செய்வோம் அப்படின்னு சொன்னா, இப்ப இதை அழிச்சு போட்டு, சரியா, அழிச்சு போட்டு ஒருங்கமை சமன்பாடு தலைங்க போடுங்க. என்ன ஆயிஷா, என்ன செய்யறா? என்ன சார் சும்மா தூங்கி படிக்கிறேன்னு தான் சொல்லாத, சும்மா இருக்கேன். சாப்பாடு வீட்டு என்ன சாப்பாடு? சோறு. சோறு தான் முக்கியம், அதுதானே? ஓ சார். எழுதி முடிச்சிட்டீங்க எல்லாரும்? அழிக்கியா? ஆம் சார். ஏய், நான் போட்டோ போட்ட பிறகு கொஞ்சம் இன்னைக்கு யாரு சீமா நவால் வந்தா? சீமா நவால் ஓ வந்திக்கு. சீமா நவால் தானே இந்த பிளர் ஆக்கி எனக்கு அனுப்புனது? நீங்களா? போட்டோ போட்டுட்டு ஒரு பிளர் ஆக்கிட்டு அனுப்புங்க. அதுக்குன்னு ஒரு புள்ள அனுப்பி சென்னைக்கு. அதுல நான் பார்த்தா அது எந்த போட்ல வந்தே தெரியல. பிளர் எப்படி பிள்ளைகள் இருக்கணும்? நான் சொல்ற பிளர் விளங்கும் சரிதானே? அப்படி இருக்கணும். ஆயிஷா தானே எனக்கு அனுப்புனது அப்படி. ஓ சார். போட்டோவே காண இல்லை. நான் பார்த்தா பைக் இதை டெவலப் பண்ணிருக்கேன். நீங்க தான் சொன்னீங்க ஒரு கணா பிளர் பண்ண, இன்னும் கொஞ்சம் கூட பிளர் பண்ண சொல்லி. அதுக்குன்னு கூட பிடிச்சி தண்ணியை ஊத்தி விட்டு செய்யறது. இப்படிதான் உன்னை விட்டா நீ சமைப்பா வீட்டை. அம்மா சொல்லுவா தண்ணி காணாதுமா, தண்ணியை ஊத்துண்டு 20 லிட்டர் கேன்ல இருக்கிறதையும் தட்டி ஃபுல்லா ஊத்தி விட்டுருவா. கம்ரா நோட்ஸ் எல்லாம் அனுப்பியிருக்கு, நம்பேலன்னு சொல்லி. எப்படியா கம்ரா? சார். நம்பேலன்னு சொல்லி நோட்ஸ் எல்லாம் அனுப்பியிருக்கியா? ஓ சார். சரி, இப்ப நம்ம படிக்க போற பாடம் இருக்கிறதுல ரொம்பவே ஆனா நீங்க எல்லாம் இதை படிக்க கூடாது. ஏன்? ஒருங்கமை சமன்பாடு இப்படின்னு சொல்றாங்க. இப்ப நம்ம பேசிக் ஒரு எக்ஸாம்பிள் படி பார்த்து, இதுல உங்களுக்கு வந்து நாளைக்கு வந்து நான் பேப்பரா செய்யணும். அந்த பேப்பர் ஒர்க்கா சம்பரா போட்டு விடு. பிறகு சொல்லுங்க, மழை சரியான மழை சார், மழை ரைட்டா தூரிக்கு தான் இருக்கும், சரியான மழை சார், எனக்கு வெளியே போகலாம் போயிட்டுங்க. இல்லாட்டி நாளைக்கு கடை போட்டு மழைன்னு சொல்லிட்டு மாமா கடையை போட்டுட்டு போயிட்டாரு அப்படிலாம் சொல்லுங்க, சரிதானே? அதால யாரு சம்பரா போட்டுவிடு. என்ன பிடிஎஃப் செய்யறது 10ஆம் மணி பாரு. எனக்கு நினைவில்லை என்ன செஞ்சிட்டு இருக்கோம். இல்லாட்டி நாளைக்கு பேப்பர் இதை நிப்பாட்டிட்டு இதை செய்வோமா, ஒருங்கமை சமன்பாட்டை படிச்சிருவோமா? எனக்கு பேப்பர் செய்யறதுக்கு நாளைக்கு விருப்பம் இல்லை. சரியா? இப்ப ஒருங்கமை சமன்பாடு பார்ப்போம். இது என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னா, சரி இப்ப நான் உங்களுக்கு கொண்டு தரேன். எக்ஸ் சமன் இல்லாட்டி எக்ஸ் ஆக 3 சமன் 10. எக்ஸ் 7. 3 பண்ணி பார்த்தீங்கன்னா 10 கழித்தல் 3 சமன் எத்தனை? 7. சரி, ஆனா
இதுல எத்தனை தெரியாகணியம் சொல்லக்கூடியது இருக்கு? ஒரு தெரியாகணியம் இருக்கிறதால நான் இது எத்தனை சமன்பாடு தெரியுது உங்க கண்ணுக்கு? உங்க கண்ணுக்கு எத்தனை சமன்பாடு தெரியுது? ஒரு சமன்பாடு. அப்ப ஒரு சமன்பாடு ஒரு தெரியாகணியம் கண்டுபிடிக்கிறீங்க. இப்ப பாருங்க, எக்ஸையும் வையையும் கூட்டுறேன், 15 சொல்றாங்க. இப்ப எக்ஸ் என்னவா இருக்கு விட? 6. சரியா? இதான் இங்க உள்ளது. ஏன்னா ரெண்டு தெரியாத கணியம். ஒன்று இவர் ஒன்றா இருந்தீங்களாம், இல்லாட்டி இவர் 14, இவர் 10 இருந்திருக்கலாம், இல்லாட்டி இவர் இவர் 9 இருந்திருக்கலாம், அவரு இவர் 2 இருந்தீங்களா, இவர் 13 இருந்தீங்களா. அப்ப நமக்கு கன்ஃபியூஷன் ஆகுது, என்ன விட ஒரு ஒன்றே தெரியல. அப்ப ஒன்றுக்கு மேற்பட்ட தெரியாகணியங்கள் வரும்போது நமக்கு கட்டாயமா என்ன தேவை? இந்த ஒருங்கமை சமன்பாடுகளை தீர்த்தல் அப்படின்னு. இந்த ஒருங்கமை சமன்பாடுகள்னா என்ன அர்த்தம்? ஒன்றுக்கு மேற்பட்ட என்ன வர்றது? மேற்பட்ட சமன்பாடுகள் தேவைப்படும் அப்படின்ற போது அது ஒருங்கமை சமன்பாடு. அதே என்னன்னு சொல்லலாம், ஒன்றுக்கு மேற்பட்ட தெரியாகணியங்கள் சமன்பாட்டுல வந்துச்சு அப்படின்னா இதுக்கு பேர் என்ன சொல்லுவோம்? ஒருங்கமை சமன்பாடு. இப்ப இதே இடத்துல இப்ப இவருக்கு விட காணணும் அப்படின்னு சொன்னா ஒரு நிமிஷம் தாங்க, ஒரு நிமிஷம் தேவையில்லை. இப்படி இருந்தாரு. அப்ப இப்ப நம்ம கிட்ட எத்தனை சமன்பாடு தர குட்டிகள்? இப்ப 2 சமன்பாடு. அப்ப நம்ம அதை எப்படி போட்டு காட்டுவோம்னா, ஒரு அழகான ஒரு கோடு போட்டு, எப்படி அழகான ஒரு கோடு போட்டு இப்படி ஒன்று போட்டு இப்படி ஒரு வட்டம் போடுவோம். அப்படின்னா என்னது? ஒண்ணாம் சமன்பாடு முதலாம் சமன்பாடு இல்லாட்டி ஒண்ணாம் சமன்பாடு இல்லாட்டி சமன்பாடு உண்டு. ஏன்னா அப்படிதானே ஆமினா? சரியா? பரவாயில்ல, நீங்க எப்படியாவது சொல்லுங்க. இதுல என்னது? இதான் முதலாவதா வர சமன்பாடு. அப்ப இது எத்தனையா இருக்கும்? 5வது சமன்பாடு. அப்படிதானே? அப்ப சமன்பாடை குறிக்கிறதுக்கு என்ன செய்வோம்? ஒரு கோடு போட்டு ஒரு வட்டம் போட்டோம்னா அதுக்குள்ள இருந்தா அது சமன்பாட்டை குறிக்கும். விளங்கினா? இதை தீர்க்கணும் அப்படின்னா பிள்ளைகள் பல வழி இருக்கு. நான் உங்களுக்கு கள்ள வழியும் சொல்லி தருவேன், நல்ல வழியும் சொல்லி தருவேன். உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? ஷார்ட் கட்டுக்கு தமிழ்ல என்ன? குறுக்கு வழி உண்மையில நல்ல விஷயம். குறுக்கு வழி உண்மையில நல்ல விஷயமா? எக்ஸாம்ல பாஸ் ஆகிறதுக்காக நல்ல விஷயம், நாலேஜுக்காக கொஞ்சம் இதுதான். சரிதானே? அது இன்றைக்கு இங்கிலீஷ் நினைவு வச்ச டைம் போதாது, ஒன்று நாளைக்கு போதும். டெய்லி கொஞ்சம் கொஞ்சம் இங்கிலீஷ் அந்த இதையும் சொல்லி தரேன் உங்களுக்கு. ஆனாலும் பேசிக்கே தெரியாம இருக்கீங்களா? பிரசன்ட் டென்ஸ், பாஸ்ட் டென்ஸ் இல்ல சார். இருப்பீங்க அப்படின்னா நான் உங்களுக்கு ஒரு பிடிஎஃப் ஒன்று அனுப்பி வரோம். ஒரு இதுல இருந்து எனக்கு வந்தது, அது கடவுள் எடுத்தா உங்களுக்கு தாரேன். நான் தான் தந்தெல்லாம் சொல்லியிருக்கேன், உங்களுக்காக தாரேன். அதுல வேர்ப்ஸ் அது எல்லாம் போட்டிருக்கோம். அந்த வேர்ப்ஸ் எப்படி இந்த டென்ஸ்ல சொல்றேன், அந்த டென்ஸ்ல சொல்றேன், அப்படி சொல்றேன். அதெல்லாம் கொஞ்சம் எழுதி வச்சுக்கோங்க. ஆனா நம்ம கதைக்கும் போது டென்ஸ் எல்லாம் தேவையில்லை. அதாவது பெருசா டென்ஸ் தேவைப்படாது. அதாவது டென்ஸ்னா என்ன? காலம் தேவைப்படாது. ஸ்போக்கன் இங்கிலீஷுக்கு காலம் தேவையில்லை. லைட்டா காலம் மிக்ஸ் ஆகிருந்தா மட்டும் போதும். சரிதானே? இப்ப 2 சமன்பாடு. இது முதலாவது எக்ஸாம்பிள். விட எல்லாம் தேவையில்லை. இப்ப நான் விட செய்ய போறோம்னு தான் எல்லாரும் எதிர்பார்த்தீங்க. அதுதான் சரியா? அதுதான். இப்ப 3 பேர் எடுத்துக்கொள்றேன். x plus y plus 8 சமன் 20. சரிதானே? அப்ப அடுத்தவன் எழுதுறேன்.
சும்மா போடுறேன் சரியா, எனக்கு நான் யோசிக்கிறது நீ செஞ்சு காட்ட போறது. அடுத்தது ஒரு 3x மைனஸ் 4y பிளஸ் சும்மா போடுறேன், இதுக்கெல்லாம் விடையெல்லாம் வராது. செஞ்சு பார்த்து வந்து கேட்கறேன் இல்லை 71 போடுறேன். சும்மா தான் போட்டிருக்கேன், விடையெல்லாம் வராது. ஏன் நான் 3 சமன்பாடு எழுதுனேன்? அது 3 தெரியாக்கணியம். அப்ப தெரியா கணியங்களின் எண்ணிக்கையை பொறுத்து சமன்பாடுகளின் எண்ணிக்கையும் முடிவு ஆகும். ரைட்டா? ஒரு தெரியா கணியம் இந்த எத்தனை சமன்பாடு தேவை நமக்கு? ஒரு சமன்பாடு போதும். 2 தெரியா கணியம் இருந்தா கட்டாயம் எத்தனை சமன்பாடு வேணும்? 2 தெரியா கணியம் தான் இருக்கு. ஆனா என்கிட்ட 3 சமன்பாடு இருக்கு. கஷ்டமா செய்யறது? இல்ல நமக்கு அதுல கட்டாயமாண்டா என்ன அர்த்தம்னா, அந்த குறைஞ்சது எத்தனை இருக்கணும் நம்மகிட்ட? 2 தெரியா கணியம் தான் செய்யலாம். 2 ஈக்குவல். 2 சமன்பாடு 2 சமன்பாடு தேவைப்படும். அப்போ குறைஞ்சது 2 தெரியா கணியம் தான் 2 சமன்பாடு இருந்தே ஆகணும் நம்மகிட்ட. 3 இருந்தா தப்பா? 4 இருந்தா தப்பா சமன்பாடு நம்மகிட்ட? இல்ல 2 தெரியா கணியங்களோட தான் சொல்றேன். அடுத்தது 3 தெரியா கணியம் இருக்கு. இப்ப எனக்கு 2 சமன்பாடு தான் இருக்கு, நான் செய்யலுமா? இருந்தா குறைஞ்சபட்சம் எத்தனை சமன்பாடு தேவை? 3 வேணும். 3 சமன்பாடு. 4 இருந்தாலும் சந்தோஷம் தான், 5 இருந்தாலும் சந்தோஷம் தான், 10 இருந்தாலும் சந்தோஷம் தான். அப்ப இந்த விஷயம் அண்டர்ஸ்டாண்ட் ஆகிட்டா? இது பேசிக் ஒன் தான் சொல்றேன். இதை தீர்க்கிறதுல இருந்து எல்லாமே சொல்லி தருவேன். இங்க உள்ள பிரச்சனை என்னன்னு தெரியுமா? எக்ஸாம்ல கேள்வி இப்படி கேட்க மாட்டேன். எக்ஸாம்ல என்ன தெரியுமா தருமா? அவர்கிட்ட 5 மாம்பழம், இவர்கிட்ட 3 இது அப்படின்னு கேட்டு இதை என்ன செய்வான்? நம்மள ஒரு ஒருங்கமை சமன்பாட்டை உருவாக்க சொல்லுவான். இங்க உள்ள பிரச்சனை என்ன? இந்த கேள்வி செய்யறதுல சமன்பாட்டை தீர்க்கிறது லேசு. நான் உங்களுக்கு இவ்வளவு லேசா சொல்லி தரணுமோ அவ்வளவு லேசா சொல்லி தருவோம். நீங்க இது வரைக்கும் படிக்காத மெத்தட்ல எல்லாம் நான் சொல்லி தருவேன். ஆனா இங்க உள்ள பிரச்சனை என்ன தெரியுமா? அந்த சமன்பாட்டை உருவாக்குறது தான் பிரச்சனை. ரைட்டா? அப்ப நம்ம ஃபர்ஸ்ட்டுக்கு எதை பார்த்துருவோம்? ஈஸியான வழியான சமன்பாட்டை தீர்க்கிறத அழகா பார்த்துருவோம். பேசிக்ல தீர்க்கிறத பார்த்துட்டு நெக்ஸ்டா என்ன செய்வோம்? ஒவ்வொரு கேள்வியா எடுத்து உருவாக்கி அதுக்கப்புறம் தீர்ப்போம். அதுல பாஸ் பேப்பர் மிக்ஸ் பண்ணி சப்போர்ட் செமினார் மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் ஒவ்வொரு ஸ்கூல் பேப்பரையும் கொஞ்சம் ஒரு கரண்டி எடுத்து போட்டு உங்களுக்கு மிக்ஸ் பண்ணி தரேன். சரிதானே? ஒன்று செஞ்சோம் அப்படின்னா அதுல சுவர் வராது. அப்ப நான் வந்து ஒரு கரண்டி சப்போர்ட் செமினார் பேப்பர், ஒரு கரண்டி பாஸ், ஒரு கரண்டி ஸ்கூல்ல நடந்த எக்ஸாம் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி உங்களுக்கு ஒரு பிடிஎஃப் நாளைக்கு நீங்க இனி அதை எப்ப செஞ்சுட்டு வரணும்? எடுத்துட்டு வரணும் பிரிண்ட். அடுத்த வீக் சிங்கிள் பிரிண்ட் எடுத்துட்டு வர மாதிரி இருக்கும். நான் நாளைக்கு உங்களுக்கு அந்த பிடிஎஃப் நாளைக்கு மாதிரி பிடிஎஃப் தரேன். சரியா? 5 நாள் போதும் தான் நம்ம பிரிண்ட் எடுக்க. ஒவ்வொரு நாளைக்கு ஒரு பக்கம் அடிச்சேன். இப்ப இதுல நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா, இதுல காணப்படும் சமன்பாடுகளில் எந்த மாற்றம் செய்தாலும் அது ஒரு புதிய சமன்பாடு. அப்ப இதுல எந்த மாற்றம் செஞ்சாலும், இப்ப நான் வந்து உதாரணத்துக்கு 2ஆல பெருக்கேன். இப்ப இதுல நான் 2ஆல பெருக்குன்னு ஒரு வார்த்தை சொல்லும் போது என்னென்ன விளையும் உங்களுக்கு? 2 அவர் பெருக்க போறாரு. அப்படித்தானே? 2 அவர் பெருக்க போறாரு. இப்ப 2ஆல பெருக்கணும் அப்படின்ன போது அவர் எடுத்த உடனே சும்மா 2ஆல பெருக்கல. ப்ரொசீஜர். நீங்க 2ஆல பெருக்கணும் அப்படின்னா, நான் இப்ப சும்மா 2ஆல பெருக்க போறேன்னா இதுல எழுதுவோம். முதலாவது சமன்பாடு இப்படி போட்டு தர போட்டு 2. இது பேசிக் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன். இப்ப 2ஆல பெருக்கணும் அப்படின்னாலும் இப்ப நான் பேசிக் ரூல்ஸ் தான் சொல்றேன். நாளைக்கு தான் உங்களுக்கு என்ன செய்வேன்? எல்லாத்தையும் அழகா எப்படி பெருக்கணும், என்னென்ன பெருக்கணும், எதுல மைனஸ் பிளஸ் பார்க்கணும் எல்லாமே சொல்லுவேன். சரியா? இப்போ நாளைக்கு கிளாஸுக்கு வராதீங்க. சரிதானே? வந்தா என்ன விளைக்கிறோம் உங்களுக்கு? அதெல்லாம் கேள்வி எப்படி செய்யணும்னு சொல்லி விளங்கிடும். இப்ப ஒருவேளை நம்ம இதுல சும்மா நான் சொல்றேன், இந்த விஷயம் வரைக்கும் தானே என்ன இருக்கும்? ஒரு பெருக்கலோ இல்லாட்டி இது செய்யும் போது என்ன செய்யணும்? கட்டாயம் இப்படி போடணும். 2வது அடுத்த விஷயம், இப்ப உதாரணத்துக்கு நான் வந்து
ரெண்டாவது சமன்பாடுல இருந்து முதலாவது சமன்பாட்டை கழிக்கிறேன் அப்படின்னு வைங்க. அப்ப அதையும் என்ன செய்யணும் அந்த இடத்துல ரெண்டாவது சமன்பாடு கழித்தல் போட்டு ஒன்னாவது சமன்பாடு இதை எழுதி காட்டுறோம். எழுதி காட்டாம நீ செஞ்சேன்னா அவன் என்னன்னு பார்ப்பான், என்ன இந்த கிரிமினல் என்ன வேலை பார்த்து வச்சிருக்கான், உடனே விளங்கி அப்படின்னா பார்த்துக்கணும். சோ அது விளங்கிட்டா? இந்த 3 வர்றதெல்லாம் வந்தது குறைவு. பட் போன வருஷம் வச்சுக்கு நான் உங்களுக்கு செஞ்சு காட்டினா அது உங்களெல்லாம் இந்த முறை தருவேன். நீங்க எல்லாம் தலையை பிச்சுட்டு இருப்பீங்க. விளங்கிட்டா? போன வச்சுக்கு நான் செஞ்சு காட்டினது. நஸ்ரீன் அது உண்ட கிடைக்கா? நான் நினைக்கிறேன் ஃபைனல் செமினார் பேப்பரோ என்ன 3 பேப்பர்லாம் கிடக்கணும் அந்த கொஷின்ஸ். அதுல எப்படி இருக்குன்னு சொன்னா அதுல ஒரு தந்தை தாய் மகண்ட வயசு சம்பந்தப்பட்ட கேள்வி வந்து இருக்குமோ தெரியா, இருந்தா நான் அதை எடுத்து உங்களுக்கு போறேன். சரி, வேற இதுல உங்களுக்கு பேசிக்கா ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்ல அடுத்த கட்டாயமா நீங்க எக்ஸுக்கும் வைக்கும் விடைய கண்டுட்டீங்க அப்படின்னு வைப்போமே. இப்ப எக்ஸ் வந்து சும்மா வந்துட்டு ஒரு 10, y வந்து 5ன்னு வந்துட்டுன்னு வைங்களேன். இப்படி கொஸ்டின்ல கடைசி வரைக்கும் வராது. அப்படின்னா இப்ப நீங்க எடுக்கிற விஷயம் உண்டு என்னவா இருந்திருக்கும், 10 வயசா இருந்திருக்கும், இல்லாட்டி என்னவா ஒரு 10 மாம்பழங்களா இருந்திருக்கும், இல்லாட்டி 10 அப்புளா இருந்திருக்கும், இல்லாட்டி 10 கொய்யாப்பழமா இருந்திருக்கும். வாங்கிட்டா அதால இந்த ஆன்சர் எடுத்த பிறகு 15 என்னன்றது எழுதி காட்டும். அதாவது 10 மாம்பழமா எக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. எக்ஸ்ன்னு சொல்றது என்னது மாம்பழம்னு சொல்லி கேள்வியிலே அவன் என்ன செய்வான் நமக்கு கேள்வியிலே அவன் சொல்லுவான் இது எக்ஸ்ன்னு சொன்னா மாம்பழமா தேங்காவா வாழைப்பழமா. அதே மாதிரி வையின என்னன்னு சொல்லி அவன் தருவான். அப்ப நம்ம விட செஞ்சு முடிச்ச பிறகு என்ன செய்யணும், இப்படித்தான் விட வந்திருக்கும். கீழே என்ன செய்வோம், அத கட்டாயம் குறிச்சு காட்டு எழுதி காட்டும். புரியுதா? அதாவது எழுதுறது குறிச்சு காட்டணும், இல்லாட்டி அதாவது எழுதி காட்டணும். சரிதானே? ரைட். அப்ப அப்படி ஒண்ணு செய்யணும். அதுதான் பேசிக் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன். பார்க்க லேசா தெரியுது தானே? ஆனா இருக்கிறதுல ஈஸியான பாட்டி தான். சின்ன மிஸ்டேக் விட்டா எல்லா படமும் அதேதான். சின்ன மிஸ்டேக் விட்டா எல்லாமே போயிடும். இதுல கட்டாயமா போயிடும், சுவரா போகும். சரியா? அதால நாளைக்கு எல்லாம் கட்டாயமா வந்துடாது. சரிதானே? நாளைக்கு நான் பேசிக்கா உங்களுக்கு தீர்த்தல் விஷயத்த அழகா சொல்லி தருவேன். எப்படி எப்படி தீர்க்கணும் எல்லா விஷயத்தையும் சொல்லி தந்து போட்டுதான் நான் என்ன செய்வேன், கேள்விக்குள்ள போவோம். கேள்விக்குள்ள போன பிறகு என்ன படிப்போம், நம்ம எப்படி சமன்பாட்டை உருவாக்குறது அப்படின்றத படிப்போம். உருவாக்குறது தான் கஷ்டம், செய்யறது இந்த இடத்துல உருவாக்குறே கஷ்டம். தெளிவா சொல்லிட்டா உருவாக்குறே கஷ்டம், செய்யறது லேசு. செய்யறதுக்கு நான் நல்ல வழியில் நிறைய சொல்லி தருவோம். ஆனா உருவாக்குறது நான் சொல்லித்தரத அழகா புரிஞ்சு கொண்டு நீயும் அப்படியே சொல்லிட்டு வந்தா ஈஸியா வந்துடும். ஓகே 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 பாய். குட் நைட். பாய் பாய் சார். ஜஸாக்கல்லாஹ் ஹைர். என்ன சஹனா பாய். நிக்கிறியா? சார் பாய். பாய் பாய் பாய். ஜஸாக்கல்லாஹ் ஹைர். பாரக்கல்லாஹ். நூரா பாய். பாய் சார். சல்மா பாய். எல்லா ஆயிஷாக்கும் பாய். பாய் சார். பாய் 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 சார். சீமா பாய். அர்ஷத் பாய். சார் ஜஸாக்கல்லாஹ் ஹைரா. பாரக்கல்லாஹ் ஹைரா. அன்ஹா பாய். ஆயிஷா பாய் சார். பாய் மரியம் பாய். சமீஹா பாய். ஹஸ்னா பாய். 2 ஹஸ்னாவும். அம்னா பாய். பாய். சம்ரா பாய். பாரக்கல்லாஹ். முனாசிர். இஸ்ஃபாக் பாய். பாய். சல்மா சருக். ஓகே முடிவம். ஹாஜரா. பாரக்கல்லாஹ். ஜஸாக்கல்லாஹ். ஜஸாக்கல்லாஹ். பாரக். பண்ணே சொன்னீங்க. சொல்லவே இல்ல, நீங்க பாரக்கல்லாஹ்ண்டியே. எப்படி நீ ஆன் பண்ணே அதான் சொல்ல போறேன். நான் முன்கூட்டியே சொல்லிட்டேன் உனக்கு. தவறி ஒன்படிப்பட்டேன். சரி. ஓகே மிஸ்ரா பாய். எல்லாருக்கும் பாய். சஸ்னா பாய். போன வாட்ஸ்அப் பார்க்க போயிருக்கேன்.